தாவீது வம்சத்தானாகிய யோசேப்பு என்னும் நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே காபிரியேல் தூதன் அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டிற்குள் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ? மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இது எப்படி ஆகும்? நான் இன்னும் புருஷனை அறியேனே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவரின் பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் குழந்தை பரிசுத்தமான தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ நான் ஆண்டவருக்கே அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகக்கடவது. அவன் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். யோசேப்பு இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் தேவதூதன் சொப்பனத்தில் காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, நீ உன் மனைவியாக மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். நாட்டு மக்களுக்கு ஒரு அறிவிப்பு. நாடு முழுவதும் குடிமதிப்பு எழுதப்படுவதால் அவரவர் தங்கள் தங்கள் சொந்த ஊருக்கு சென்று குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று இது அகஸ்திராயின் கட்டளை. யோசேப்பு தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருந்த கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதும்படி தாவீதின் ஊருக்கு சென்றார்கள். மரியாளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. சத்திரத்தில் போய் இடம் தேடினார்கள். சத்திரத்தில் இடம் இல்லாததால் அருகில் இருந்த மாட்டுத் தொழுவத்திற்குள் சென்றார்கள். அவள் முதற் பேரான குமாரனை பெற்றெடுத்தாள். பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் கர்த்தரால் அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள். அவர்கள் சீக்கிரமாய் வந்து பிள்ளையை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். ராஜாவே வாழ்க, யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார். கிழக்கிலே நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். என்னது, யூதருக்கு ராஜாவா? வேதபாரகர் இங்கே வாருங்கள். கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று எழுதியிருக்கிறது? யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார் என்று எழுதியிருக்கு ராஜாவே. பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், பின்பு நானும் வந்து பணிந்து கொள்கிறேன். ஆயர் மூவர் கீழ் தேசம் விட்டு வந்தோம் வெகு தூரம், கையில் காணி கைகள் கொண்டு பின் செல்வோம் நட்சத்திரம். ஓராவின் ஜோதி நட்சத்திரம், ஆச்சரிய நட்சத்திரம், நித்தம் வழி காட்டி செல்லும் நட்சத்திரம். பெத்லகேம் வந்த ராஜாவே, உம்மை நித்திய வேந்தன் என்றே கிரீடம் சூடும் பொன்னை நான் வைத்தேனும் முன்னமே. ஓ
ஜோதி நட்சத்திரம் ஆச்சரிய நட்சத்திரம் நீத்தம் வழி காட்டி செல்லும் முந்தன் மயதா நட்சத்திரம் வெள்ளை கோலம் நான்கிலே கொண்டு வந்தேன் கடவுளே துஷ்ட பாவமானம் தாங்கி மறித்தாதீவரே ராவின் ஜோதி நட்சத்திரம் ஆச்சரிய நட்சத்திரம் நீத்தம் வழி காட்டி செல்லும் முந்தன் மயதா நட்சத்திரம்